ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் குரல் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மீனிங்ஸ் பிஹைண்ட் அவர் ட்ரீம்ஸ். அதாவது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கனவுகளோட அர்த்தத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு மனுஷன் சராசரியாக தன்னோட வாழ்நாள் முழுவதும் ஒரு 6 வருஷம் கனவு காண்பான். அதாவது ஒரு 6 இயர்ஸ் பீரியட் அளவுக்கு அவன் கனவு காண்பான். அப்போனா பார்த்துக்கோங்க அவன் எந்த அளவுக்கு ஒரு கனவு உலகத்தில் இருக்கான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 4 கனவு வரும். அந்த ஒவ்வொரு கனவு ஒரு 20 நிமிஷம் நீடிக்கணும்னு சொல்லலாம். அதில் நம்மளுக்கு ஒரு 5% மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் வேற எதுவும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. அதில் சில விஷயம் இருக்கும். இந்த கனவுலாம் எதுக்கு வருது? சில பேருக்கு இந்த கனவுல பாம்பு வருதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் கனவுல பேய் வருதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கனவு வரும். இந்த கனவுகளுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? இந்த அர்த்தத்தை தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவை நீங்க கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால இந்த வீடியோவை மறக்காம நீங்க கடைசி வரையும் பாருங்க. முதல்ல எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு கனவு எதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒரு வீழ்ச்சி அடைகிற மாதிரி நம்ம ஒரு கனவு காண்போம். அதாவது நம்ம ஒரு பெரிய கட்டடத்துல இருந்து குதிக்கிற மாதிரி, அதாவது விழுற மாதிரி, இந்த மாதிரி ஒரு கனவு நம்மளுக்கு காமனாக வரும். இந்த கனவுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இதுக்கு நிறைய கட்டுக்கதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது நீ ஒரு பெரிய கட்டடத்துலேருந்து கீழே விடுற மாதிரி கனவு கண்டனா நீ சீக்கிரமாக செத்துருவா. இதான் அந்த கனவுகளோட மீனிங்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான மீனிங் என்னன்னா, நீங்கள் இந்த வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்னதான் சாதிக்க போறோம், நம்ம இப்போ படிச்சிருக்கோம், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம், அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி பயம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கனவு வரும். அதனால இந்த கனவு வரவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கண்ட்ரோலாக இருங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருங்க. நம்மளால முடியும், நம்மளால என்ன வேணால் பண்ணலாம், அது மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி கனவு வராது. அப்புறம் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு கனவு வரும். அதாவது மக்கள் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு த மோஸ்ட் காமன் ட்ரீம்னே சொல்லலாம். என்ன கனவுனா, நம்ம ஒரு நிர்வாணமாக இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு நியூடாக இருக்கிற மாதிரி ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கனவுக்கு என்ன மீனிங்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்த யாரோ நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதை நம்ம மறைக்க ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி மறைக்க ட்ரை பண்ணுறதாலேயோ இல்லை இப்போ நம்ம மறைச்ச விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடுவோன்னு நம்ம பயப்படுவோம்ல. இதை மாதிரி சுச்சுவேஷனில் தான் இந்த மாதிரி நிர்வாணமான கனவுலாம் வரும். அதனால் நீங்கள் யார்கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் ரகசியமாக தெரிஞ்சுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் அது மற்றவங்களுக்கு தெரியாமல் நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கணும். அது மாதிரி மறைச்சி வைக்காமல் இருந்தீங்கன்னா இதை மாதிரி கனவு அடுத்த வாட்டி வராது. அடுத்து சேஸ் கனவுகள். சேஸ் கனவுகள்னா சில பேர் கனவு காண்பாங்க. அவங்களை கனவுல யாரோ துரத்துற மாதிரி, ஒரு விலங்கோ ஒரு மனுஷனோ யாரோ துரத்துற மாதிரி அவங்களுக்கு கனவு வரும். இந்த கனவு ஏன் வருதுன்னா, நம்மளுக்கு ஒரு எப்பயுமே ஒரு சோகமான, எப்பயுமே ஒரு கவலையா இருக்கிற மக்களுக்கு தான் இந்த மாதிரி கனவுலாம் வரும். அதாவது எப்பயுமே நம்மளை சுற்றி என்னடா எப்போ பார்த்தாலும் நம்மளை துரோகம் செய்கிற மக்கள் தான் நம்மளை சுற்றி இருக்காங்க, யாருமே நல்லவங்க இல்லை, இதை மாதிரி எப்பயுமே திங்க் பண்ணி இருக்கிறவங்களுக்கு தான் இது மாதிரிலாம் கனவு வரும். இதான் இந்த கனவுகளோட அர்த்தம்னு சொல்லலாம். அதாவது நிறைய எப்பயுமே கவலையா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி சேஸ் பண்ற மாதிரி கனவு அதிகமாக வரும். அடுத்து சோதனை கனவுகள். சோதனை கனவுகள்னா அடுத்து ஒரு என்ன விஷயம் நடக்க போது நம்ம பயந்துனே இருப்போம்ல. அதாவது இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுறோம், அதுல மேக்ஸ் எக்ஸாம் நம்ம ஃபெயில் ஆகுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்க வச்சுக்கோங்க. நம்ம ஃபெயில் ஆயிடுவோமான்னு நினைச்சுட்டே இருப்போம். நம்ம கனவுலயும் நம்ம ஃபெயில் ஆகுற மாதிரி ஒரு கனவு வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பயமும் வரும். இதை மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த சோதனை கனவுகள் வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நம்ம மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதில் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் என்ன வரும்னு ஒரு பயம் இருக்கும். அதில் கனவுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் கேன்சர் இருக்கு. இது மாதிரி ஒரு சிரிப்பான விஷயம்லாம் நிறையா நடக்கும் நம்ம கனவுல. இது மாதிரி ஒரு விஷயத்த அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன சுச்சுவேஷன் வரப்போகுது அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம நினைச்சு பயந்துட்டே இருந்தோம்னா இதை மாதிரி கனவு வரும். அதனால நீங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பயப்படாம முடிவுல நம்ம தெளிவா இருங்க. சில பேருக்கு பறக்கிற மாதிரி கனவு வரும். அதாவது அவங்க கனவுல அவங்க சூப்பர்மேன் மாதிரி பறக்கிற மாதிரி கனவு வரும். இது மாதிரி கனவு அதுக்கு 2 மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் மீனிங் அவங்க ரொம்ப ஒரு சுதந்திரமா இருக்காங்க, யாரையும் மதிக்காம அவங்களோட வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்கணும். நான் ஒரு சுதந்திரமா நம்ம ஒரு ஜாலியா ஒரு
இருக்கும்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு வந்து இந்த மாதிரி கனவு வரும். ரெண்டாவது இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து கை விட்டு போனேன்டா, அதாவது இப்போ நம்மளுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ட்ரிங்க்ஸ் பழக்கமோ இல்லை ஒரு ஸ்மோக்கிங் பழக்கமோ இருக்குன்னா, இப்போ அந்த விஷயத்த நம்ம கை விட்டு போனோம், அதாவது இந்த விஷயத்த நம்ம இனிமேல் பண்ணவே கூடாது, அதுலேருந்து வெளியே போனோம், அது மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு வந்து இந்த விஷயத்தை விட்டு தள்ளி நம்ம பறந்து போனோம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி கனவு வரும். இறப்பு பற்றி நிறைய பேருக்கு கனவு வரும். அதாவது ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அன்பா ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சவங்க, அதாவது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவங்க வந்து அம்மா மேலே எந்த அளவுக்கு நம்ம அன்பா இருப்போம், அவங்க இப்போ இறந்துட்டாங்கன்னா அவங்களோட இறப்பை நம்மளால எந்த அளவுக்கு ஒரு ஏற்றுக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் தாங்கிக்க முடியாது, அவங்கள பற்றியே நினைச்சுன்னு இருப்போம். இது மாதிரி ரொம்ப அன்பா இருந்தவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க, அவங்களே நம்ம நினைச்சுன்னு இருப்போம். அது மாதிரி ஆட்களுக்கு தான் வந்து இந்த இறப்பை பற்றின கனவெல்லாம் வர்றது. லாஸ்டா சொல்ற கனவு வந்து எனக்கும் வந்திருக்கு, உங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த கனவு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த கனவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனவுல வந்து நம்மளுக்கு வந்து பல்லு வந்து இல்லாத மாதிரி வந்து நம்மளுக்கு கனவு வரும். இந்த மாதிரி கனவு என்ன எதுக்கு வருதுன்னா, நம்ம வந்து நம்மளே வந்து கேவலமா நினைச்சுன்னு இருக்கோம், அது மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி கனவு வரும். அதாவது நம்மளே நம்மளோட அப்பியரன்ஸை பார்த்து நம்ம ஏன் இவ்வளோ கேவலமா இருக்கோம், மற்றவங்களாம் வந்து அழகா இருக்காங்க, நம்ம கேரக்டர் ஏன் இவ்வளோ கேவலமா இருக்கு, மற்றவங்களாம் நல்ல கேரக்டரா இருக்காங்க, அது மாதிரி நம்மளை நாமே உதாசீனப்படுத்திக்கினா இது மாதிரி கனவு வரும். அதனால நீங்க வந்து உங்களையே நீங்க வந்து நேசிங்க. அதாவது நீங்க வந்து நம்ம கேரக்டர் இப்படி இருக்கு, நம்ம அப்பியரன்ஸ் இப்படி இருக்கு, நீங்க உதாசீனப்படுத்தாம நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம தான் பெஸ்ட், ஐ எம் த பெஸ்ட், அது மாதிரி சொல்லி நீங்களே வந்து ஒரு பாசிட்டிவா இருங்க. இந்த கருத்து வந்து எனக்கும் தான் பொருந்தும், ஏன்னா எனக்கு இது மாதிரி கனவு வந்திருக்கு. அதனால நான் இந்த வீடியோல இருந்து நானும் இதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். நான் தான் பெஸ்ட், நான் தான் வந்து பெரிய ஆளுன்னு நானும் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலயமா நம்ம வந்து மீனிங்ஸ் பிஹைண்ட் அவர் ட்ரீம்ஸ், அதாவது நம்ம கனவுகளோட அர்த்தத்தை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் போய் கமெண்ட் பாக்ஸில் இந்த உங்களுக்கு வந்த கனவுகளோட வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இல்லை இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது கனவு வந்ததா, இப்போ நான் சொன்னதை தாண்டி வேறு ஏதாவது கனவு வந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இல்லை வந்து நான் சொன்ன கனவே உங்களுக்கு வேறு மாதிரி வித்தியாசமாக வந்ததுன்னா அதையும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.